வணக்கம். மிதுன ராசி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வரவேற்பு. 2026 ஜூன் மாதத்துல உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிற இந்த விரிவான அலசலுக்குள்ள நாம போகலாம். குறிப்பா சொல்லணும்னா மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, அப்புறம் புனர்பூசம் 1-2-3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் நிஜமாவே ஒரு அட்டகாசமான காலகட்டமா அமைய போகுது. சரி, எந்த தாமதமும் இல்லாம நாம நேரா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். உங்க மனசுல ரொம்ப நாளா இருக்கிற அந்த ஆசைகள் இந்த மாசமாவது நிறைவேறுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பாங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல நீங்க ஏகப்பட்ட தடைகள், சவால்கள், சில பல குழப்பங்களை கூட சந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யாரு தெரியுமா? உங்க ராசிநாதனான புதன் பகவான் தான். அவர் இந்த மாசத்துல மிகச் சாதகமான இடங்கள்ல சஞ்சரிக்கிறது உங்களுக்கு ஒரு புதிய விடியலையே தரப்போகுது. இந்த அலசல்ல நம்ம தெளிவா பார்க்க போற 6 முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, முதல்ல தொழில் மற்றும் உத்தியோகம், 2வது உங்க நிதி நிலை மற்றும் வரவுகள், 3வது குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கை, 4வது ரொம்ப முக்கியமான ஆரோக்கியம், 5வதா இந்த மாதத்தோட ஹைலைட்டான குரு பெயர்ச்சி பலன், கடைசியா வெற்றியை அதிகரிக்க செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள். ஓகே, முதல்ல தொழில் மற்றும் உத்தியோகத்தை பத்தி பார்ப்போம். இந்த மாசம் உங்களுக்கு ப்ரொஃபஷனலா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் காத்துக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிரகங்களோட இந்த சாதகமான நிலை உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள் 2 பேருக்குமே வெவ்வேறு விதத்துல ஆனா சரிசமமான நன்மைகளை தரப்போகுது. நீங்க வேலைக்கு போறவங்களா, அப்போ பணியிடத்துல உங்க கை ஓங்கும். புது வேலை தேடிட்டு இருக்கீங்களா, உங்க தகுதிக்கேத்த சூப்பரான வேலை கண்டிப்பா அமையும். ரொம்ப நாளா தள்ளி போன ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட்லாம் கிடைக்கிறத நீங்க கண் முன்னாடியே பார்க்கலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நீங்க கையாள போற புது உத்திகளால லாபம் அப்படியே பெருகும். பார்ட்னர்ஷிப்ல இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நல்ல சுமூகமான சூழல் உருவாகும். அதோட வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகளால புது கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்க கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தொழிலுக்கும் வருமானத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு இல்லையா? அதனால அடுத்து உங்க நிதி நிலை மற்றும் முதலீடுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். தொழில்ல கிடைக்கிற அந்த அபரிமிதமான வெற்றி கூடவே பண மழையையும் கொண்டு வரப்போகுது. ரொம்ப நாளா வரவே வராதுன்னு நினைச்ச பழைய பாக்கிகள் கூட இந்த மாசம் வந்து சேரும். எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து கண்டிப்பா பணம் கைக்கு வரும். அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துக்கள் மூலமாவோ அல்லது பங்குச்சந்தை முதலீடுகள் மூலமாவோ ஒரு நல்ல வருமானம் உங்களை தேடி வரும். இதோட ரிசல்ட் என்ன? உங்க பணப்புழக்கம் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். புது சொத்து, சொந்தமா ஒரு வீடு இல்லனா ஒரு புது வண்டி வாங்குற யோகம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். சுப காரியங்களுக்காக நீங்க செய்ய போற செலவுகள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்கும். சரி, பணப்புழக்கம் நல்லா இருந்தாலே வீட்ல சந்தோஷம் தானே வந்துரும் இல்லையா? அதனால அடுத்து உங்க குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம். இந்த மாசம் குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா சுபமங்கள நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும். குறிப்பா உறவினர்கள் மத்தியில உங்களோட கௌரவமும் அந்தஸ்தும் ஒருபடி மேல உயரும். உங்க பிள்ளைங்களோட படிப்பு, வேலை வாய்ப்புல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்த்து நீங்க ரொம்பவே பெருமைப்படுவீங்க. கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல வரங்கள் தேடி வரும். காதல் உறவுகள்ல இதுவரைக்கும் இருந்த மனக்கசப்புகள், குழப்பங்கள் எல்லாம் விலகி 2 வீட்டார் சம்மதத்தோட கல்யாண பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமா முடியும். தம்பதியருக்குள்ள அந்யோன்யம் ரொம்பவே அதிகரிக்கும். அடுத்து 4வது முக்கியமான விஷயம் உங்க ஆரோக்கியம். இவ்வளவு நன்மைகளையும் முழுமையா அனுபவிக்க நீங்க நல்ல உடல் மற்றும் மனநலத்தோட இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். கடந்த காலங்கள்ல இருந்த மன உளைச்சல், சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி நீங்க ரொம்பவே புத்துணர்ச்சியோடவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ஆனா உங்க எனர்ஜியை அப்படியே மெயின்டைன் பண்ண இந்த 3 சின்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 1, உங்க உணவுல மசாலா மற்றும் காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. 2, நீர்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கங்க. 3, முடிஞ்சா தினமும் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி இல்லைன்னா யோகா செய்யறத ஒரு பழக்கமா மாத்திக்கங்க. இந்த சின்ன லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் உங்க ஆரோக்கியத்தை இன்னும் சூப்பரா வச்சுக்கும். இப்போ இந்த அலசலோட உச்சகட்டமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த மாசத்துல உங்களுக்கான அந்த மாபெரும் கிரக மாற்றம், அதாவது குரு பயிற்சியோட சுப பலன்கள். இத ஒரு டைம்லைனா பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஜூன் மாச ஆரம்பத்துல புதனோட சாதகமான நிலை, அப்புறம் மாசத்தோட நடுப்பகுதியில வாழ்க்கையோட எல்லா முக்கியமான விஷயங்களையும் கிடைக்கிற முன்னேற்றம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான அடித்தளத்தை அமைக்குது. இதைத் தொடர்ந்து ஜூன் 27, 2026 அன்னைக்கு குரு பகவான் உங்க மிதுன ராசிக்குள்ளேயே ஜென்ம குருவா பிரவேசிக்கிறார். ஜென்ம குருவா இருந்தாலும் கூட குருவோட சுப பார்வை உங்க ராசிக்கு 5, 7, 9 ஆகிய மிக முக்கியமான இடங்கள் மேல விழுகுது. இதனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள், குழப்பங்கள் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் எதிர்பாராத பல சுப பலன்களும் உங்களை தேடி வரும்.
என்னதான் கிரகங்கள் சாதகமா இருந்தாலும் அந்த நன்மைகளை நாம முழுமையா ஈர்க்க சில விஷயங்களை நாம செய்யணும் இல்லையா? அதுக்கான சில எளிய பரிகாரங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த மாசத்தோட வெற்றிய பன்மடங்கா மாத்திக்க உங்க கைகள்லயே இருக்கிற இந்த 3 சிம்பிளான விஷயங்களை பண்ணுங்க. ஸ்டெப் 1, ஒவ்வொரு புதன்கிழமையும் மறக்காம பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸ்டெப் 2, அங்க துளசியால அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க. ஸ்டெப் 3, புதன் பகவானுக்கு உகந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை கேட்பதோ அல்லது பாராயணம் செய்யறது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். சரி, தடைகள் எல்லாமே விலகி ஒரு புதிய விடியல் பிறக்க போற இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்திக்க போறீங்க? உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற போற இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாம முழுமையா பயன்படுத்திக்கோங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி மத்தவங்களுக்கும் போய் சேர மறக்காம இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.